ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், லேண்ட் வாங்கணும் சார், எங்கே சார் நான் வாங்கலாம், எது வந்து அப்கமிங் க்ரோத் இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களுக்கான ப்ராடக்ட் தான் இது. சாட்டலைட் டவுன் சொல்லுவாங்க. திருமழிசை சாட்டலைட் டவுன் வந்து பெரிய லெவலுக்கு இன்னைக்கு அப்கமிங் க்ரோத்தில் நிறைய பேருக்கு பிளாட்டட் டெவலப்மெண்ட்டு, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டிரைவில் தான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வரப்போகிறது. ஸோ அது ஒர்க் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹியூஜ் டெவலப்மெண்ட் இந்த ஏரியாவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோ கடைசி முடிகிற வரையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயிலெலாம் தெரிய வருங்க. வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமீரா டெவலப்பர் சொல்லக்கூடிய ஒரு டெவலப்பர் சென்னை முழுக்க நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்கி டெவலப்மெண்ட், பிளாட்டட் டெவலப்மெண்ட் நிறைய பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராடக்ட் இது வந்து சேல் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருமழிசை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த திருமழிசையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பப்ளிக் ஸ்கூலுக்கு அப்படி பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் இருக்குங்க. ஸோ மெயின் ரோட்லேருந்து ஹார்ட்லி ஒரு 300 மீட்டர், அதாவது நம்ம திருவள்ளூர் ஹைவேலேருந்து ஒரு 300 மீட்டரில் இந்த சைட் இருக்கு. ஸோ இந்த சைட்லேருந்து தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இந்த சைட்டுக்கு அட்ஜசனாக இருக்கிற ப்ராடக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 4500 வரலையும் விற்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அந்த பிரைஸ் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 800 rupees 1000 rupees டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த ப்ராடக்ட். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 6 7 ஏக்கருங்க. ஃபேஸ் பை ஃபேஸாக போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் வரலையும் போயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 பிளாட் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ வந்தீங்கன்னா காம்படேட்டிவ் நல்ல பிரைஸ் இங்கே இருக்கு. நீங்க இங்கே வாங்கிக்கலாம். அதே மாதிரி சைஸஸ் வந்து 600 இருந்து ஸோ உங்களுக்கு 1 ground வரலையுமே நீங்க இங்கே பார்க்க முடியும். ஸோ நீங்க பார்க்கலாம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட் போட்டிருக்காங்க. அகைன் உங்களுக்கு வந்துட்டு 30 feet ரோட்ஸ் இல்லாம 24 அடி ரோட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸ் தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு 3-4 கிளைண்ட் வந்து வாங்கிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிளாட்டுக்குள்ள. ஸோ உங்களுக்கு வந்து ஐசோலேட்டடாகவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய வீடுகள் இருக்கு. இந்த ப்ராடக்ட் உள்ள வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வழி இருக்கு. திருமழிசை மார்க்கெட் வழியாக வந்து உள்ள வரலாம். பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்கு, அந்த வழி உள்ள வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நீங்க வந்து வர முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CCTV ப்ரைவேட் பண்றாங்க, அம்யூனிட்டிஸ் ப்ரைவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, EB கனெக்ஷன் எல்லா பிளாட்டுக்குமே அவைலபிளா இருக்குங்க. அது மாதிரி நல்ல வாட்டர் அவைலபிளா இருக்கு. 50 அடியில் நல்ல தண்ணி அவைலபிளா இருக்குங்க. இமீடியட்டா நீங்க இடம் வாங்கினா இமீடியட்டா வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எந்த விதமான வெயிட்டிங் பீரியடோ எதுவுமே கிடையாது. அது இல்லாம 80% பேங்க் லோன் பண்ணி தருவாங்க. சிட்டி ரொம்ப நியரா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் பைபாஸ் 2.5 கிலோமீட்டர். ஸோ ஹார்ட்லி 5 minutesங்க. அதே மாதிரி அப்கமிங் மெட்ரோ இங்க வந்து 10 minutesல நீங்க போயிடலாம். இந்த குத்தம்பாக்கம் சொன்ன பஸ் ஸ்டாண்ட் இங்க வந்து 10 minutesல போயிட முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அகைன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, காலேஜஸ் பனிமலர்ல இருந்து உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய SA இன்ஜினியரிங் காலேஜ், இன்னும் நிறைய காலேஜஸ் அவைலபிள். அகைன் வந்து பாத்தீங்கன்னா சவிதா, அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல், சவிதா மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே இந்த சரௌண்டட்ல தான் உங்களுக்கு இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல நான் இமீடியட்டா வீடு கட்டி வாங்கணும், மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சரியான பிளேஸ்ங்க. ஏன்னா பிரைஸ் ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. அகைன் இமீடியட்டா நீங்க பிளாட் வீடு கட்டிக்கலாம். அது இல்லாம மெயின் ரோடு ரொம்ப க்ளோஸராவே இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவன் டெம்பிள், உங்களுக்கு தெரியும் திருமழிசையில சிவன் டெம்பிள் இருக்கு. இந்த சிவன் டெம்பிளுக்கு அப்படியே ஹார்ட்லி ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளவே இந்த ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. மெயின் ரோடு 300 மீட்டருக்குள்ள இருக்கு. ஒரு 4 to 5 இயர்ஸ்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல இன்வெஸ்ட்மெண்டா மாறுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈவன் நான் வீடு கட்டல சார், ஜஸ்ட் இடம் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கேட்ட கமிட்டி இருக்கிறதுனால செக்யூர்டாகவும் இருக்கும். ஒரு 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு நீங்க ரீசேல் பண்ணுவீங்கன்னு சொன்னா நீங்க வாங்கின பணம் டபுளா வாங்க பார்க்கறதுக்கு உண்டான வழி இதுல நிறையவே இருக்கு. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் நீங்க பார்த்து வாங்கலாங்க. இது மட்டும் இல்ல, இந்த ஏரியா வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. எல்லா ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு பேசலாம், எல்லா ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு வந்து டீடைல் கொடுக்கலாம். ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பண்றோம்னா சாட்டர்டே சண்டேஸ் தான் பார்க்குறோம். நமக்கு அப்பதான் டைம் கிடைக்குதுங்க. ஸோ அப்போ நீங்க ஒரு முறை வருவீங்கன்னு சொன்னால் 3-4 கிலோமீட்டருக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா 4-5 ப்ராப்பர்ட்டி அவைலபிளா இருக்கு. ஸோ அப்போ அந்த 4-5 ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம். பார்த்துட்டு நீங்க இமீடியட்டா டிசிஷன் எடுக்கலாம், இமீடியட்டா நீங்க வாங்கலாம். எல்லாருக்குமே வந்து கார்னர் பிளாட் பிடிக்கும். நார்த் பேசிங் வேணும்னு சொல்லுவோம், ஈஸ்ட் பேசிங் வேணும்னு சொல்லுவோம். ஸோ நம்ம போகும்போது அந்த பிளாட் இருக்கிறது இல்ல, போய் பார்த்துட்டு தேடி அலைஞ்சு திரிஞ்சுட்டு கடைசியில் வந்து நான் கேட்ட பிளாட் இல்ல, என்னால வாங்க முடியல, பட் அந்த லொக்காலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த கம்யூனிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, டெவலப்மெண்ட் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நம்ம பேசுவோம். நம்ம டிசிஷன் தள்ளி போடுறதுனாலையும் இல்ல வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறேன், நான் வந்து டெவலப்பர்ட்ட கேப் கேட்டேன், கேப் கொடுத்தாரு, ஸோ அதனால அந்த டெவலப்பர் ப்ராப்பர்ட்டி பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன், இப்படின்ற பிரச்சனைலாம் இருக்குங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வருவீங்கன்னு சொன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிள் வர பாருங்க. உங்க ஓன் வெஹிக்கிள் வந்தாதான் உங்களால வந்து இந்த ஏரியாவுக்குள்ள எப்படி வர முடியுது, எப்படி போக முடியுது, எங்கெல்லாம் அப்ரோச் இருக்கு, எதெல்லாம் வந்து பிளாக்கிங்கா இருக்கு, எல்லாமே நீங்க சொந்தமா ஓட்டி வரும்போது தான் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி வந்தீங்கன்னா 4 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் பார்த்துடலாம் வித்தின் டேல. ஸோ அப்போ உங்களுக்கு டைம் கன்சம் வந்துடும், டைம் ரொம்ப மிச்சமாகும், டிசிஷனும் ஈஸியாக நீங்க ஃபாஸ்டா எடுப்பீங்க. செக் கூட வாங்க, உங்களுக்கு பிளாட் பிடிச்சிருக்கா உடனே செக் கொடுத்துட்டு போங்க. ஸோ புக்கிங் கொடுக்கறதுனால ஒன்றும் வந்து நம்ம வந்து கம்பல்சரி அந்த பிளாட்டை வாங்கணும் அர்த்தம் கிடையாதுங்க. நமக்கு கார்னர் பிளாட் வேணும், கிடைக்குதா, இருக்கா, பிடிச்ச மாதிரி இருக்கா, விரும்புகிற மாதிரி இருக்கா, வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா,
உடனே நீங்கள் செக் கொடுத்துட்டு ஃபைனல் பண்ணிட்டு போங்க. ஸோ திருப்பி வந்தீங்கன்னா கிடைக்காது. ஒரு வாரம் கழிச்சு வரும்போது கிடைக்கிறதில்ல. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்ப்பாங்க 6 மாதம் கழிச்சு டிசைட் பண்ணுவாங்க. அப்போ இதோட ப்ரைஸை 4000 ஆக்கியிருப்பாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38, 37 விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 3-4 மாதம் கழிச்சு வரும்பொழுது உங்களுக்கு வந்து இது 4000 மாறி இருக்கும், இல்லை அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரச்சனைலாம் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோங்க. நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட பேசுகிறாங்க. எல்லாருடைய பிரச்சனையும் இதுதான். ஸோ இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சைட்டு பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக வரலாங்க. வர்றதை பற்றி இல்லைங்க, நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணனா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ், 4-5 ப்ராடக்ட் கொடுப்போம், காம்படிஷன் சொல்லுவோம், எதில் என்ன வீக்கு எதில் என்ன ப்ளஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பர்டிகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா லேண்டாக இருக்கட்டும், வில்லாவாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கமர்ஷியல் ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ until otherwise, this is Sam, your property advisor, signing off from Chennai Homes.